My dear children, in this video we will see about the subaerial stem modification. Okay ma, what is the meaning of aerial da? Above the soil is called as aerial. அப்போ subaerial means so சாயிலுக்கு மேலே கொஞ்சம் சாயிலுக்கு கீழே in between the சாயில் இருக்கிட்டே இருக்கிறது என்னது சப்ஏரியல் ஸ்டெம் மாடிஃபிகேஷன். ஓகே, இதில் வந்து 4 டைப்ஸ் இருக்குது. ஓகேவா, கொஞ்சம் சாயில் மேலே இருக்கும், சாயில் கீழே இருக்கிறதா என்னது சப்ஏரியல் ஸ்டெம் மாடிஃபிகேஷன். இதில் 4 டைப்ஸ் இருக்குது: ரன்னர், ஸ்டோலன், சக்கர்ஸ், ஆஃப்செட்ஸ். ரன்னர், ஸ்டோலன், சக்கர்ஸ் அண்ட் ஆஃப்செட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ரன்னர்ஸ் பார்ப்போம். நம்ம ரன்னர்ஸ் பார்த்தோன்னா, ரன்னர்ஸ் பாரு, இந்த ஸ்டெம் எப்படி இருக்குது, ஹரிசாண்டலாக க்ரோ ஆகிருக்கா. நோட்ஸ் இருக்க ரீஜன்லலாம் உனக்கு என்னது ரூட்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸ்டெம் க்ரோஸ் ஹரிசாண்டல் அண்ட் தென் வேர் த நோட்ஸ் இருக்கிற இடத்துலலாம் உனக்கு ரூட்ஸ் வந்து அரைஸ் ஆகிருக்கு. இது மாதிரி இருந்ததுன்னா அது என்னென்னு சொல்லுவோம், ரன்னர்ஸ். ரன்னர்ஸ் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சாலிஸ் இதோட காமன் நேம் வந்து வுட் சோரல், லான் கிராஸு, சைனோடான் டாக்டைல். அடுத்து ஸோ அது எப்படி இருக்கும், ஸ்லெண்டராக இருக்கும். ப்ராஸ்டேட் பிரான்ச்சஸ், க்ரீப்பிங் ஆன் த கிரவுண்ட் அண்ட் ரூட்டிங் அட் த நோட்ஸ். இதுதான் அதோட ஃபீச்சர்ஸ். அடுத்து ஸ்டோலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோலனாலே ஒன்று சிம்பிளாக சொல்லணும்னா, ஸோ இந்த ஸ்டெம் வந்து இப்படி இருக்கும். இந்த ஸ்டெம் வந்து ஆப்ளிக்வலி க்ரோ ஆகும், கொஞ்சம் அப்படியே மேல் நோக்கி வளரும், திருப்பி என்னது திருப்பி கிரவுண்டை நோக்கி மூவ் ஆகி ஸோ அது வந்து கிரவுண்டை டச் பண்ணும். எப்போ இது வந்து இந்த க்ரோத் வந்து மேல் நோக்கி போய் திருப்பி கீழ் நோக்கி வந்து கிரவுண்டை டச் பண்ணுதோ அந்த இடத்துல ரூட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இதுதான் என்னது ஸ்டோலன்ஸு. ஓகேம்மா, ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ளிக்காக மேலே அப்வர்ட் க்ரோத் நடக்கும், அப்புறம் டவுன்வர்ட் க்ரோத் நடக்கும். டவுன்வர்ட் க்ரோத்தில் எந்த இடத்துல சாயிலை டச் பண்ணுதோ அந்த இடத்துல ரூட்ஸ் வந்து க்ரோ ஆகும், அங்கேருந்து நியூ பிளான்ட் வந்து அரைஸ் ஆகும். ஸோ இதுதான் என்னது ஸ்டோலன்ஸு. ஸ்டோலன்ஸ் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மென்தா, பைப்பரேட்டா, பெப்பர்மின்ட், ஸ்ட்ராபெரி. ஓகேம்மா, ஸோ இது எப்படி இருக்கும், ஸ்லெண்டராக தான் இருக்குது. லேட்ரல் பிரான்ச்சஸ் ஒரிஜினேட்டட் ஃப்ரம் த பேஸ் ஆஃப் த ஸ்டெம். பேஸ் ஆஃப் த ஸ்டெம்மில் லேட்ரல் பிரான்ச்சஸ் வந்து ஒரிஜினேட் ஆகுது. ஃபஸ்ட்டு க்ரோஸ் ஆப்ளிகலி அபோவ் த கிரவுண்டு. ஃபஸ்ட்டு கிரவுண்டை விட்டு மேலே க்ரோ ஆகுது, ஆப்ளிகலி அபோவ் த கிரவுண்ட் ஃப்ரம் த பேஸ் ஆஃப் த ஸ்டெம். when touches the ground it produces the root and became an independent plantlet உருவாகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா சக்கஸ். எக்ஸாம்பிள் chrysanthemum bambusa. It develops from the underground stem and grows obliquely upward and gives rise to a separate plantlet or a new plantlet. ஓகேவா, ஸோ chrysanthemum சாமந்தி பூன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ இதோட ஸ்டெம் இங்கே இருக்குது. இந்த ஸ்டெம் வந்து ஆப்ளிக்வலி அண்டர் கிரவுண்டு அடியில் வளர்ந்து மேலே கொஞ்சம் மூவ் ஆகி இது ஒரு பிளான்ட்லெட்டாக ஃபார்ம் ஆகுது. ஓகேவா, ஸோ சக்கஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிரவுண்டுக்குள்ளே இருக்கும். கிரவுண்டுக்குள்ளே இருந்தாலும் அந்த ஸ்டெம்மில் என்ன இருக்கும், ரூட்ஸ் வந்து ஃபுல்லாக ஃபவுண்ட் ஆனிச்சுன்னா அது என்னது சக்கஸ். ஸ்டெம்ஸ் தட் க்ரோஸ் ஹரிசாண்டலி and it will be moves to the upside and it will forms a new plant. It develops from the underground stem and grows obliquely upward and gives rise to a separate plantlet or a new plantlet. Example chrysanthemum. Offsets. Example Eichhornia or water hyacinth, Pistia, water lettuce. இட் இஸ் சிமிலர் டு ரன்னர்ஸ். இது ரன்னர்ஸ் மாதிரியே தான், பட் வந்து இது எப்படி இங்கே இருக்குது, அக்வாட்டிக்கில் ப்ரெசண்ட்டாக இருக்குது. எஸ்பெஷலி இன் ரோசெட் லீவ்டு ஃபார்ம்ஸ். இதோட லீவ்ஸ் என்னது ரோசெட் லீவ்ட் ஃபார்ம்ஸில் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது. ஏ ஷார்ட் திக் லேட்ரல் பிரான்ச்சஸ் அரைசஸ் ஃப்ரம் த லோவர் ஆக்சிஸ். இந்த லோவர் ஆக்சிஸ்லேருந்து ஷார்ட்டு திக் லேட்ரல் பிரான்ச்சஸ் அரைசஸ் ஃப்ரம் த லோவர் ஆக்சிஸ் அண்ட் க்ரோஸ் ஹரிசாண்டலி. ஸோ இந்த ஸ்டெம் எப்படி க்ரோ ஆகுது, ஹரிசாண்டலாக க்ரோ ஆகுது, லீஃப்லெஸ்ஸாக இருக்குது ஃபார் சர்டன் டிஸ்டன்ஸ். And then it produces a bunch of rosette leaves, roots and nodes. ஓகேவா, ஸோ சர்டன் ரீஜனில் எப்படி இருக்குது, இந்த ஸ்டெம் வந்து வித்தவுட் லீவ்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் என்னது, இது ரோசெட் ஃபார்ம் ஆஃப் லீவ்ஸை வந்து ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரு நியூ பிளான்ட்டாக அது வந்து க்ரோ ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் த அண்டர்கிரவுண்ட் ஸ்டெம் மாடிஃபிகேஷன். Underground stems are not a root. Underground stems என்ன கிடையாது, not a roots. They are not a
ரூட்ஸ் பிகாஸ் தே பொசஸ் அதில் என்னென்ன இருக்குது அண்டர்கிரவுண்ட் ஸ்டெம்மில் என்னென்ன ரீஜன்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்குமா நோட்ஸ் இருக்குது இன்டர்நோட்ஸ் இருக்குது ஸ்கேல் லீவ்ஸ் இருக்குது பட்ஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம அது என்னென்னு சொல்லலை ரூட்ஸ்ன்னு சொல்லலை அது ஒரு அண்டர்கிரவுண்ட் ஸ்டெம்முன்னு சொல்கிறோம் பிகாஸ் ஆஃப் த ப்ரெசன்ஸ் ஆஃப் நோட்ஸ் இன்டர்நோட்ஸ் ஸ்கேல் லீவ்ஸ் அண்ட் பட்ஸ் ரூட் ஸ்டாக் ஆல்சோ லேக் ரூட் கேப் ஸோ இங்கே ரூட் கேப் வந்து ஆப்சண்ட்டாக இருக்குது ரூட் ஹேஸும் ஆப்சண்ட்டாக இருக்குது பட் தே பொசஸ் டெர்மினல் பட் விச் இஸ் த கேரக்டர்ஸ் ஆஃப் ஸ்டெம் ஸோ அதில் என்ன இருக்குது டெர்மினல் பட்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது விச் இஸ் த கேரக்டர் ஆஃப் அ ஸ்டெம் இட் இன்க்ளூட்ஸ் 4 டைப்ஸ்மா இதுலேயும் வந்து சப்பேரியல் ஸ்டெம் மாடிஃபிகேஷன் மாதிரியே 4 டைப்ஸ் இருக்குது பல்பு கோம் ரைசோம் டியூபர் பல்ப் கோம் ரைசோம் டியூபர்ஸ் ஃபஸ்ட்டு பல்பை பார்க்க போகிறோம் பல்புனாலே நம்மளுக்கு ஆனியன் தான் ஞாபகம் வரும் ஸோ ஆனியன் இஸ் a best example of bulb. It is a condensed conical and convex stem. ஸோ இதோட ஸ்டெம் எப்படி இருக்குது கண்டென்ஸ்டு நல்லா சுருங்கி கான்வெக்ஸ் ஷேப்பில் இந்த ஸ்டெம் இருக்குது சரௌண்டட் பை அதை சுற்றி என்ன இருக்குது ஃப்ளஷி ஸ்கேல்ஸ் இருக்குது ஓகேவா இதில் சென்ட்ரல் என்ன இருக்குது கண்டென்ஸ்டு கோனிக்கல் or concave stem is present. That stem is surrounded by the fleshy scale leaves. They are of 2 types, tunicated coated bulb or scaly bulb. First one is a tunicated bulb in which the stem is much condensed and surrounded by several concentric layers of scale leaves. The inner scale is commonly fleshy, the outer one is dry. Okay, ஸோ இதில் டியூனிகேட்டட் பல்புக்கு என்ன சொல்கிறாங்க அந்த ஸ்டெம் என்ன இருக்கும் நல்லா சுருங்கி மச்சு கண்டென்ஸ்டாகவும் அதை சுற்றி வந்து ஸ்கேல் லீவ்ஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும் இன்னர் ஸ்கேல் லீவ்ஸ் எல்லாம் வந்து ஃப்ளஷியாக இருக்கும் அவுட்டர் ஒன் வந்து ட்ரையாக இருக்கும்னு சொல்கிறாங்க இதை 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க சிம்பிள் டியூனிகேட்டட் பல்பு எக்ஸாம்பிள் அலியம் செஃபா காம்பவுண்ட் டியூனிகேட்டட் பல்ப் அலியம் சட்டைவம் ஒன்று என்னது ஆனியன் இன்னொன்று என்னது அலியம் செஃபான்றது ஆனியன் அலியம் சட்டைவங்கிறது கார்லிக்கு பூண்டு இருக்கு இல்லையா அது ஓகேவா இப்போ புரிஞ்சுக்கிட்டியா டியூனிகேட்டட் பல்புனா என்னது ஸ்டெம் வந்து நல்லா கண்டென்ஸ்ட் ஆகி அதை சுற்றி நிறைய கான்சென்ட்ரிக் லேயர் ஆஃப் லீவ்ஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும் ஸோ இதில் இன்சைடில் இருக்கிறது ஃப்ளஷியாகவும் அவுட்டர் சைடில் இருக்கிறது ட்ரையாகவும் இருக்கும் இதில் 2 டைப்ஸ் இருக்குது சிம்பிள் டியூனிகேட்டட் பல்பு காம்பவுண்ட் டியூனிகேட்டட் பல்பு சிம்பிள்னா ஆனியன்னு காம்பவுண்டர் என்னது கார்லிக் பூண்டு இருக்கு இல்லையா அது அடுத்து காம் ரைசோம் டியூபர் பார்க்க போகிறோம் ரைசோமை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் ஜிஞ்சிபர் அஃபிஸ்னாலிஸ் கென்னா கர்குமா லாங்கா மியூசா ஜிஞ்சிபர் அஃபிஸ்னாலிஸ்னால் என்னது இஞ்சி கென்னானா என்னது கல்வாழை சொல்லுவாங்க இல்லையா கர்குமா லாங்கா மஞ்சள் மியூசா வாழைமரம் this is an underground stem growing horizontally with several lateral growing tips. It possesses conspicuous nodes and internodes covered by scale leaves. So இதோட ஸ்டெம் எப்படி கிடைமட்டமாக வளர்ந்து செல்லுது ஹரிசாண்டலி க்ரோன் ஆகுது வித் செவரல் lateral growing tips. It possesses conspicuous nodes and internodes. ஸோ இதில் என்ன இருக்குது நோட்ஸு இன்டர்நோட்ஸு ஸ்கேல் லீவ்ஸ் எல்லாமே ப்ரெசண்ட்டாக இருக்குது ஜிஞ்சரில் ginger that will grows horizontally tuber example solanum tuberosum helianthus tuberosum com amorphophilus colocasia colchicum this is a succulent underground spherical or globus stem with many embedded axillary buds is called as eyes. This is succulent underground stem with an erect growing tip. The comb is surrounded by scale leaves and exhibit nodes and internodes. Comb அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலகேஷியான்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேப்பங்கிழங்கு இருக்கு இல்லையா ஸோ இது எப்படி இருக்குது ஒரு சக்குலண்ட் அண்டர் கிரவுண்டு ஸ்பெரிக்கல் ஆர் குளோபஸ் ஸ்டெம்மாக இருக்குது சக்குலண்ட் வித் வாட்டர் அதிகமாக இருக்கிற ஒரு அண்டர் கிரவுண்ட் ஸ்பெரிக்கல் ஆர் குளோபஸ் ஸ்டெம் வித் மெனி எம்பெடட் ஆக்சிலரி பட் இஸ் கால்டஸ் ஸோ இதில் நிறையா ஐஸ் நிறைய நியூ பர்ட்ஸ் வந்து டெவலப் ஆகுது திஸ் இஸ் சக்குலண்ட் அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் வித் அன் எரெக்ட் க்ரோயிங் டிப்பு ஸோ இந்த பட்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது எரெக்ட் க்ரோயிங்காக இருக்குது திஸ் காம் இஸ் சரௌண்டட் பை ஸ்கேலிஸ் அண்ட் எக்ஸிபிட் நோட்ஸ் அண்ட் இன்டர்நோட்ஸ் நெக்ஸ்ட் ஹெட்டிங் வந்து ஸ்டெம் பிரான்ச்சிங்மா ஸ்டெம் பிரான்ச்சிங்னா என்னென்னு ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க பாரு the mode of arrangement of branches on a stem is known as branching. ஸோ ஸ்டெம்மில் பிரான்ச்சஸ் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறதா என்னது பிரான்ச்சிங் இதில் 2 டைப்ஸ் இருக்குது லேட்ரல் பிரான்ச்சிங் இருக்குது டைகோட்டமஸ் பிரான்ச்சிங் இருக்குது
லேட்ரல் பிரான்ச்சிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெம் இருக்குன்னு சொன்னால் இந்த லேட்ரல் சைட்ஸில் இப்படி வந்து பிரான்ச்சஸ் வரையிட்டே போகிறது லேட்ரல் பிரான்ச்சிங். இதே டைகாட்டமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பிரான்ச்சஸாக வர்றதா என்னது டைகாட்டமஸ். இப்படி ஸ்டெம் ஆக்சஸ் போகுதுன்னா அதில் இதில் இப்படி இது மாதிரி 2 பிரான்ச்சஸாக வந்துச்சுன்னா அதுக்கு பேர் டைகாட்டமஸ். பேஸ்ட் ஆன் த க்ரோத் பேட்டர்ன் ஸ்டெம்ஸ் ஷோஸ். க்ரோத் பேட்டர்னை வச்சு பிரிக்கும் போது அது இன்டெர்மினேட் ஆர் டிட்டர்மினேட், இன்டிட்டர்மினேட் ஆர் டிட்டர்மினேட் க்ரோத்துன்னு சொல்கிறோம். இன்டிட்டர்மினேட் க்ரோத்னா அதோட க்ரோத்தை வந்து நம்மளால் அளவிடவே முடியாது. அதோட மெயின் ஆக்சிஸ் வளர்ந்துக்கிட்டே போகும். லேட்ரல் பிரான்ச்சஸோட க்ரோத்தும் இருக்கும். இது மாதிரி இருக்கிற க்ரோத்துக்கு என்ன சொல்கிறோம்? மோனோபோடியல் பிரான்ச்சிங். ஸோ டெர்மினல் ஆக்சிஸ் வளர்ந்துக்கிட்டே போகும். லேட்ரல் பிரான்ச்சஸ்லேயும் க்ரோத் இருக்கிறதா எனது மோனோபோடியல் பிரான்ச்சிங். அதே டிட்டர்மைன் ஆர் சிம்பாய்டல் பிரான்ச்சிங் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சைக்கஸ். ஸோ இதில் டெர்மினல் பட் வந்து ஒரு பீரியட் ஆனோடனே ஒரு சர்டைன் பீரியடை வந்தோடனே அதோட க்ரோத் என்ன ஆயிரும்? அரெஸ்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேட்ரல் பிரான்ச்சஸ் தான் வந்து உனக்கு அங்கே க்ரோ ஆகும். இந்த டைப் ஆஃப் க்ரோத்துக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பாய்டல் பிரான்ச்சிங். சிம்பாய்டல் ஆர் டிட்டர்மினன்ட் பிரான்ச்சிங். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.